ஆசாபின் உபதேசம். சங்கீதம் 78. ஆசாப் எழுதின மஸ்கீல் என்னும் போதக சங்கீதம். என் ஜனங்களே, என் உபதேசத்தை கேளுங்கள். என் வாயின் வசனங்களுக்கு உங்கள் செவிகளை சாயுங்கள். என் வாயை ஊமைகளால் திறப்பேன். பூர்வகாலத்து மறைபொருள்களை வெளிப்படுத்துவேன். அவைகளை நாங்கள் கேள்விப்பட்டு அறிந்தோம். எங்கள் பிதாக்கள் அவைகளை எங்களுக்கு தெரிவித்தார்கள். பின்வரும் சந்ததியான பிள்ளைகளுக்கு நாங்கள் அவைகளை மறைக்காமல் கர்த்தரின் துதிகளையும் அவருடைய பலத்தையும் அவர் செய்த அவருடைய அதிசயங்களையும் விவரிப்போம். அவர் யாக்கோபிலே சாட்சியை ஏற்படுத்தி இஸ்ரவேலிலே வேதத்தை ஸ்தாபித்து அவைகளை தங்கள் பிள்ளைகளுக்கு அறிவிக்கும்படி நம்முடைய பிதாக்களுக்கு கட்டளையிட்டார். இனி பிறக்கும் பிள்ளைகளாகிய பின் சந்ததியார் அதை அறிந்து கொண்டு அவர்கள் எழும்பி தங்கள் பிள்ளைகளுக்கு அவைகளை சொல்லும்படிக்கும் தேவன் மேல் அவர்கள் தங்கள் நம்பிக்கையை வைத்து தேவனுடைய செயல்களை மறவாமல் அவர் கற்பனைகளை கைக்கொள்ளும்படிக்கும் இருதயத்தை செவ்வைப்படுத்தாமலும் தேவனை உறுதியாய் பற்றிக் கொள்ளாமலும் இருந்த முரட்டாட்டமும் கலகமும் உள்ள சந்ததியாகிய தங்கள் பிதாக்களுக்கு அவர்கள் ஒப்பாகாதபடிக்கும் இவைகளை கட்டளையிட்டார். இந்த சங்கீதம் மஸ்கீல் என்னும் போதக சங்கீதமாகும். இஸ்ரவேல் ஜனத்தாரின் சரித்திரத்தை அவர்களுடைய பின் சந்ததியாருக்கு போதிக்கும் வண்ணமாய் இந்த சங்கீதம் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த சங்கீதத்திற்கு முன்னுரையாக ஆசாப் தன்னுடைய உபதேசத்தை பற்றி சொல்லுகிறார். என் ஜனங்களே, என் உபதேசத்தை கேளுங்கள் என்று சொல்லுகிறார். உபதேசம் என்னும் வார்த்தையை குறிப்பதற்கு பிரமாணம் அல்லது கட்டளை என்னும் பொருளை குறிக்கும் எபிரேய வார்த்தையை ஆசாப் பயன்படுத்துகிறார். ஆசாப் இந்த சங்கீதத்தில் தன்னுடைய ஜனங்களுக்கு போதிக்கிறார். இதை போதிக்கும் போது அவர் ஏனோதானோ என்று சாதாரணமாக போதிக்காமல் தன்னுடைய உபதேசத்தை கட்டளையிடும் தோரணையில் சொல்லுகிறார். அவருக்கு ஜனங்கள் மீது அதிகாரம் செலுத்தும் உரிமை இருக்கிறது. ஒருவேளை தாவீது இந்த அதிகாரத்தை ஆசாபுக்கு கொடுத்திருக்கலாம். ஆசாப் தாவீது ராஜாவின் காலத்தில் ஜீவித்தவர். தன்னுடைய தேசத்தில் உள்ள எல்லா ஜனங்களுக்கும் இஸ்ரவேல் ஜனத்தாரின் சரித்திரத்தை அதிகாரத்தோடு போதிக்க வேண்டும் என்று தாவீது ஆசாபுக்கு கட்டளையிட்டிருக்கிறார். ஆசாபின் போதனையை கேட்க வேண்டும் என்று தாவீது இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் கட்டளை கொடுத்திருக்கிறார். இந்த சங்கீதத்தை எழுதிய ஆசாப் ஒரு தீர்க்கதரிசி. இவர் ஜனங்களுக்கு தேவனுடைய வார்த்தையை சொல்லுகிறவர். தேவனுடைய வாயாக ஊழியம் செய்கிறார். ஆசாப் இஸ்ரவேல் ஜனங்களை கூப்பிடும்போது அவர்களை என் ஜனங்களே என்று கூப்பிடுகிறார். தன்னுடைய உபதேசத்தை இஸ்ரவேல் ஜனங்கள் பிரமாணத்தைப் போல ஏற்றுக்கொள்ளும். கட்டளைக்கு செவி கொடுப்பது போல ஆசாபின் போதகத்திற்கு செவி கொடுக்க வேண்டும். இதை அவர்களுக்கு எடுத்துச் சொல்லும் வண்ணமாய் என் வாயின் வசனங்களுக்கு உங்கள் செவிகளை சாயுங்கள் என்று சொல்லுகிறார். ஆசாப் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நேரடியாக உபதேசம் பண்ணாமல் ஓமைகள் மூலமாய் உபதேசம் பண்ணுகிறார். மறைப்பொருளை வெளிப்படுத்துகிறார். என் வாயை ஓமைகளால் திறப்பேன். பூர்வ காலத்து மறைப்பொருள்களை வெளிப்படுத்துவேன். மறைப்பொருளை எளிதாக புரிந்து கொள்ள முடியாது. அதன் ரகசியத்தை யாராவது விளக்கிச் சொன்னால்தான் அதை புரிந்து கொள்ள முடியும். இஸ்ரவேல் ஜனங்கள் ஆசாபின் உபதேசத்தை கேட்கும்போது அவர்களுக்கு மறைப்பொருள் விளங்கும். ஆசாப் பூர்வகாலத்து மறைப்பொருளை தன்னுடைய உபதேசத்தின் மூலமாய் வெளிப்படுத்துகிறார். மறைபொருள் என்று சொல்லும்போது அது புரிந்து கொள்வதற்கு கடினமானது என்றோ அல்லது அறிவிக்கக்கூடாத ரகசியம் என்றோ பொருள் சொல்ல முடியாது. மறைபொருளை புரிந்து கொள்வதற்கு அதை கவனமாக கேட்க வேண்டும், கூர்ந்து கவனிக்க வேண்டும். சாதாரண செய்தியை சாதாரணமாக கேட்கலாம், ஆனால் மறைபொருளின் வியாக்கியானத்தை மிகுந்த கவனத்தோடு கேட்க வேண்டும். கர்த்தர் தமது கிரியைகளை தமது பிள்ளைகள் விளங்கும் பிரகாரம் அவர்களுக்கு அறிவிப்பார். ஓமைகளையும் பூர்வகாலத்து மறைப்பொருள்களையும் கர்த்தர் பயன்படுத்துவார். சங்கீதம் 78:2, சங்கீதம் 49:4 ஆகிய வசனங்களில் நாம் ஓமைகளை காண்கிறோம். சங்கீதம் 78, 105, 106, 136 ஆகிய சங்கீதங்கள் வரலாற்று சங்கீதங்களாகும். தேவன் தமது மகத்துவங்களை இந்த வரலாற்று சங்கீதங்களில் பூர்வகாலத்து மறைப்பொருள்களை வெளிப்படுத்தி விளக்குகிறார்.
ஆசாப் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பூர்வகாலத்து மறைபொருளை வெளிப்படுத்துகிறார். அவருடைய பிதாக்கள் அந்த மறைபொருளை தங்கள் பின் சந்ததியாருக்கு அறிவித்தார்கள். அவைகளை நாங்கள் கேள்விப்பட்டு அறிந்தோம். எங்கள் பிதாக்கள் அவைகளை எங்களுக்கு தெரிவித்தார்கள். மறைபொருள்கள் கட்டுக்கதைகள் அல்ல, அது மெய்யாகவே நடைபெற்ற சம்பவம். இஸ்ரவேலின் வரலாற்றில் நடைபெற்ற சம்பவங்களை முன்னோர்கள் ஓமைகளாகவும் பூர்வகாலத்து மறைபொருள்களாகவும் தங்களுடைய சந்ததியாருக்கு வாய்மொழியாக கூறி வந்தார்கள். ஆனால் நமக்கோ எல்லா சந்ததிக்கும் விளங்கும் பிரகாரம் கர்த்தர் இவற்றையெல்லாம் எழுதி வைத்திருக்கிறார். நம்முடைய முற்பிதாக்களுக்கு நாம் மதிப்பும் மரியாதையும் கொடுக்க வேண்டும். அவர்களை கனப்படுத்த வேண்டும். தங்களுடைய சரித்திரத்தை பற்றி அவர்கள் நமக்கு எடுத்துச் சொல்லும்போது அவற்றை நாம் செவி கொடுத்து கேட்க வேண்டும். நம்முடைய முற்பிதாக்கள் நமக்கு பூர்வகாலத்து மறைபொருளை வெளிப்படுத்துகிறார்கள். இவற்றை நாம் கேட்டு நம்முடைய ஜீவியத்தில் பிரயோஜனப்படுத்தி கொள்ள வேண்டும். பின்வரும் சந்ததியான பிள்ளைகளுக்கு நாமும் இவற்றை மறைக்காமல் அறிவிக்க வேண்டும். பின்வரும் சந்ததியான பிள்ளைகளுக்கு நாங்கள் அவைகளை மறைக்காமல் கர்த்தரின் துதிகளையும் அவருடைய பலத்தையும் அவர் செய்த அவருடைய அதிசயங்களையும் விவரிப்போம் என்று ஆசாப் சொல்லுகிறார். பின்வரும் சந்ததியாரை நாம் கவனிக்காமல் விட்டுவிடக்கூடாது. அவர்கள் மீது நாம் கவனம் செலுத்த வேண்டும். நம்முடைய கலாச்சாரம், பண்பாடு, விஞ்ஞானம், அறிவு, கலை ஆகியவற்றை நம்முடைய பின் சந்ததியாருக்கு கற்றுக் கொடுக்கிறோம். இவையெல்லாம் முக்கியம்தான். இவை எல்லாவற்றையும் விட தேவன் நமக்கு செய்த அதிசயங்களையும் அற்புதங்களையும் நம்முடைய பின் சந்ததியாருக்கு கற்றுக் கொடுப்பது மிகவும் முக்கியம். நாம் தேவனை துதித்து அவருக்கு கீழ்ப்படிந்து ஜீவிப்பது போல நம்முடைய பிள்ளைகளும் தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாக ஜீவிக்க நம்முடைய உபதேசம் உதவி புரியும். பின்வரும் சந்ததியாருக்கு தேவனுடைய சுத்த சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். தேவனுடைய புயபலத்தை பற்றியும் அவருடைய பராக்கிரம கிரியைகளை பற்றியும் அவருடைய கிருபையையும் இரக்கத்தையும் பற்றியும் நம்முடைய பிள்ளைகளுக்கு தெளிவாக எடுத்துச் சொல்ல வேண்டும். நமக்கு தெரிந்த பூர்வகாலத்து மறைபொருட்களை நம்முடைய பிள்ளைகளுக்கு மறைக்காமல் வெளிப்படுத்த வேண்டும். அவையெல்லாம் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையைப் போல வளர்ந்து பலன் தரும். கர்த்தர் தம்முடைய பிரமாணத்தை நம்முடைய பிதாக்களுக்கு கொடுத்தார். அவர் யாக்கோபிலே சாட்சியை ஏற்படுத்தினார். இஸ்ரவேலிலே வேதத்தை ஸ்தாபித்தார். அவைகளை தங்கள் பிள்ளைகளுக்கு அறிவிக்கும்படி தேவன் நம்முடைய பிதாக்களுக்கு கட்டளையிட்டார். நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்துக்கொள்ளுகிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசு. உபாகமம் 6:7. நாளைக்கு உன் புத்திரன், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிட்ட இந்த சாட்சிகளும் கட்டளைகளும் நியாயங்களும் என்ன என்று உன்னிடத்தில் கேட்டால் நீ அவர்களுக்கு அதை குறித்து சொல்வாயாக. உபாகமம் 6:20. தேவனுடைய சபை ஏதோ ஒரு சந்ததியில் தோன்றி அது அந்த சந்ததியிலேயே முடிந்துவிடவில்லை. கர்த்தருடைய சபை ஒவ்வொரு சந்ததியாக கடந்து வருகிறது. கர்த்தர் தம்முடைய சபையை பூர்வ காலத்தில் ஸ்தாபித்தார். அதை இக்காலம் வரையிலும் பாதுகாத்து பராமரித்து வருகிறார். தேவன் தம்முடைய பிள்ளைகள் மீது கிருபை உள்ளவராய் இருக்கிறார். அவர்களுக்கு பிரமாணத்தை கொடுத்தார். முற்பிதாக்கள் தேவனுடைய பிரமாணத்தை பெற்றுக்கொண்டார்கள். இனி பிறக்கும் பிள்ளைகளாகிய பின் சந்ததியாரும் அதை அறிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் எழும்பி தங்கள் பிள்ளைகளுக்கும் அவைகளை சொல்ல வேண்டும். பிரமாணத்தை கற்றுக் கொடுக்க வேண்டியதற்கு காரணங்கள். இனி பிறக்கும் பிள்ளைகளாகிய பின் சந்ததியார் கர்த்தருடைய பிரமாணத்தையும் சத்தியத்தையும் அறிந்து கொள்வார்கள். சந்ததியார்கள் கர்த்தருடைய சத்தியத்தின்படியே நடக்கும்படி தங்கள் பிள்ளைகளுக்கு சொல்வார்கள். தேவன் மேல் தங்கள் நம்பிக்கையை வைப்பார்கள். தேவனுடைய செயல்களை மறவாமல் இருப்பார்கள். கர்த்தருடைய கற்பனைகளை கைக்கொள்வார்கள். இருதயத்தை செவ்வைப்படுத்தாமலும் தேவனை உறுதியாய் பற்றி கொள்ளாமலும் இருந்த முரட்டாட்டமும் கலகமும் உள்ள சந்ததியாகிய தங்கள் பிதாக்களுக்கு அவர்கள் ஒப்பாகாமல் இருப்பார்கள். தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு தம்முடைய பிரமாணத்தை கொடுத்தபோது அவர்கள் தங்கள் பின் சந்ததியாருக்கு அவற்றை கொடுப்பார்கள் என்னும் திட்டத்தோடு அவர்களுக்கு கொடுத்தார். முற்பிதாக்களும் தேவனுடைய பிரமாணத்தை பெற்றுக்கொண்டு தேவன் மேல் தங்கள் நம்பிக்கையை வைத்தார்கள். தேவனுடைய செயல்களை மறவாமல் அவருடைய கற்பனைகளை கைக்கொண்டார்கள். தேவனுடைய பிரமாணத்தை கேள்விப்படுகிற பின் சந்ததியாரும் தேவன் மேல் தங்கள் நம்பிக்கையை வைக்க வேண்டும். தேவனுடைய செயல்களை மறவாமல் அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ள வேண்டும்.
முற்பிதாக்கள் எல்லோரும் தேவன் மேல் தங்கள் நம்பிக்கையை வைக்கவில்லை. சில சமயங்களில் அவர்கள் அவிசுவாசத்தோடு இருந்தார்கள், தேவனுடைய செயல்களை மறந்து போனார்கள், அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளாமல் போனார்கள். அவர்கள் முரட்டாட்டமும் கலகமும் உள்ள சந்ததியாராய் இருந்தார்கள். தேவனுடைய பிரமாணத்தை கேள்விப்படுகிற பின் சந்ததியார்கள் முரட்டாட்டமும் கலகமும் உள்ள தங்கள் முற்பிதாக்களைப் போல இருக்கக்கூடாது என்பதற்காகவும் அவர்களுக்கு தேவனுடைய பிரமாணம் எச்சரிப்பின் சத்தமாக போதிக்கப்பட்டது. சங்கீதக்காரர் தேவனுடைய பிரமாணம் எல்லா சந்ததியாருக்கும் போதிக்கப்படுவதை பற்றி இவ்வாறு சொல்லுகிறார்: இனி பிறக்கும் பிள்ளைகளாகிய பின் சந்ததியார் அதை அறிந்து கொண்டு அவர்கள் எழும்பி தங்கள் பிள்ளைகளுக்கு அவைகளை சொல்லும்படிக்கும், தேவன் மேல் அவர்கள் தங்கள் நம்பிக்கையை வைத்து தேவனுடைய செயல்களை மறவாமல் அவர் கற்பனைகளை கைக்கொள்ளும்படிக்கும், இருதயத்தை செவ்வைப்படுத்தாமலும் தேவனை உறுதியாய் பற்றி கொள்ளாமலும் இருந்த முரட்டாட்டமும் கலகமும் உள்ள சந்ததியாகிய தங்கள் பிதாக்களுக்கு அவர்கள் ஒப்பாகாதபடிக்கும் இவைகளை கட்டளையிட்டார். தேவனுடைய அற்புதமான கிரியைகளை நாம் அடக்கி வைத்துக் கொள்ளக்கூடாது, அவற்றை மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுக்கு தேவனுடைய அதிசயங்களை நாம் அறிவிக்கும் போது அவர்கள் அதை தங்கள் பிள்ளைகளுக்கும் அறிவிப்பார்கள். தேவனுடைய செய்கைகளை மறக்காமல் அவருடைய கற்பனைகளை கைக்கொள்வார்கள். தேவன் மீது விசுவாசம் வைப்பார்கள். ஆவிக்குரிய ஜீவியத்தில் அவர்களை உற்சாகப்படுத்துவதற்காக தேவன் பூர்வ காலத்தில் செய்த அதிசயமான கிரியைகளையெல்லாம் நாம் நம்முடைய சந்ததியாருக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும். நம்முடைய பிள்ளைகளை எச்சரிப்பதற்காகவும் நாம் தேவனுடைய பலத்த கிரியைகளை அவர்களுக்கு விவரித்து சொல்ல வேண்டும். முற்பிதாக்களில் பலர் தங்கள் இருதயத்தை செவ்வைப்படுத்தாமல் தேவனை உறுதியாய் பற்றி கொள்ளாமல் கலகக்காரராய் ஜீவித்தார்கள். தேவனுடைய கோபம் அவர்கள் மீது வந்து இறங்கிற்று. கர்த்தர் தம்முடைய நீதியினால் அவர்களை தண்டித்தார். அப்படிப்பட்ட பின்மாற்றமான நிலைமை நம்முடைய பிள்ளைகளுக்கும் வந்துவிடக்கூடாது என்பதை எச்சரிக்கும் வண்ணமாய் தேவனுடைய செயல்களை நாம் அவர்களுக்கு அறிவிக்க வேண்டும். இஸ்ரவேல் சந்ததியார் எல்லோருமே ஆபிரகாமின் வித்தாக இருக்கிறார்கள். தேவன் அவர்கள் எல்லோரோடும் உடன்படிக்கை செய்திருக்கிறார். ஆனாலும் அவர்களுடைய ஆவி தேவனை உறுதியாய் பற்றி கொள்ளவில்லை. பல சமயங்களில் அவர்கள் தேவனை விட்டு தூர விலகி போய்விட்டார்கள். அவர்களைப் போல நம்முடைய பிள்ளைகளும் கர்த்தரை விட்டு விலகி போய்விடக்கூடாது. அவர்களை உற்சாகப்படுத்தும் உபதேசமும் தேவைப்படுகிறது. அவர்களை எச்சரிக்கும் உபதேசமும் தேவைப்படுகிறது. பூர்வகாலத்து மறைப்பொருளை நம்முடைய சந்ததியாருக்கு விவரித்துச் சொல்லி அவர்கள் தேவனை பற்றி கொள்வதற்கும் ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர்ச்சி பெறுவதற்கும் நாம் உதவி புரிய வேண்டும்.